கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி தவராஜ். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் யாத்திராகமம் 23:25. உங்கள் தேவனாகிய கர்த்தரையே செவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று வாக்கருளுகிறார். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. நம்ம தேவனை செவிக்கிற வேளையில் அவர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை நம்ம விட்டு விலக்குவார். அவர் நல்லவர், அவர் வல்லவருங்க. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய உணவும் தண்ணீரும் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு வேணும். அதனால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நம் உணவை உண்ணுகிற வேளையில் கர்த்தர் நம்மை விட்டு இந்த வியாதியை விலக்க கர்த்தர் நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். ஒரு தாய்க்கு இப்படி ஒரு பழக்கம் உண்டு. என்னென்னா, சாப்பாடு கட்டுகிற வேளையில், சாதம் வடிக்கிற வேளையில் உணவெல்லாம் கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணிட்டு தான் பிள்ளைகளுக்கு மதிய உணவு ஸ்கூலுக்கு எடுத்து வைப்பாங்க. அப்படி எடுத்து வச்சுட்டு இந்த பிள்ளைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போன பிறகு மதிய நேரத்தில் இந்த பிள்ளைங்க சாப்பாடை திறந்து எப்பவும் போல் ஜெபம் பண்ணிட்டு சாப்பிட கை வைக்கிற வேளையில் மரத்தின் மேலே இருந்த ஒரு காக்கா எச்சம் போட்டுட்டு உணவில், அதனால் அந்த உணவை அந்த மகள் தூர போட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் அவங்க அம்மா ஓடோடி வர்றாங்க. ஏம்மா, நீ ஒன்றும் சாப்பிடலையே அப்படின்னு கேட்குற வேளையில், ஆமாம்மா நான் தூர போட்டுட்டேம்மா, காக்கா வேற எச்சம் போட்டுருச்சு அப்படின்னோடனே, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்குறவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு, நம்ம சாப்பாட்டில் பல்லி விழுந்துருச்சுமா, அதனால் நானும் அப்படியே சாப்பாடை தூர போட்டுட்டேன், எல்லா மொத்த சாதத்தையும் தூர கொட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லி தேவனை 2 பேரும் துதித்தார்கள். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, கர்த்தர் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை நம்மிலிருந்து விலக்குவார். அவரை சேவிக்கிற வேளையில் கர்த்தர் எல்லா வியாதியை நம்மளிருந்து விலக்குவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.